வணக்கம்னே, இது நம்ம ஊரு பெருமை யூடியூப் சேனல். நான் உங்க மதுரை சபரி. நம்ம சேனல்ல போன வீடியோவில் முருகனோட 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் ஆண்டவரோட கோவில் கொடிமரத்துக்கு காவல்காரனா நம்ம மாயாண்டி சுடலமான எப்படி காக்காச்சி மலையில இருந்து சந்தன மரத்து மூலியமா கோவில் வந்து காவல் நின்னு கொடிமரத்து பூஜை எல்லாம் வாங்கினான்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் மதுரையோட மத்தியில மதுரைக்கே அடையாளமா நின்று ஆட்சி பொண்ணு மீனாட்சி சொக்கநாதரோட பொண்ணையும் பொருளையும் மீட்டெடுத்து கோவில் வந்து சேர்த்த கருப்பன் எப்படி பொற்படியான பேரு வாங்கி பாதாளத்து சுரங்கத்து பாதையோட அடைச்ச கதவுக்கு காவல்காரனா மீனாட்சி அம்மன் கோவில்ல வேலை பார்க்கிற பட்டருக்கும் பணியாளருக்கும் குல தெய்வமா மாறி சைவ படையல் வாங்கி ஆடி பௌர்ணமியில பூஜையும் வாங்கி நின்னு அருள் கொடுக்கறான்றத பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சி அம்மன் கோவில்ல இந்த பொற்படியான் சன்னதி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, சொக்கநாத பெருமான தரிசனம் பண்ணிட்டு கருவறையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், எல்லாம் வல்ல சித்தர், துர்க்கையோட சன்னதி எல்லாம் தாண்டி மகாலட்சுமிக்கும் பைரவருக்கும் இடையில உள்ள சின்ன மேடையில அடைச்ச சின்ன கதவுக்குள்ள உருவமே இல்லாத அருவமா நம்ம பொற்படியான் சந்தன காப்பு சாத்தன கதவு வழியா காட்சி கொடுக்கிறான். இப்படி ஒரு சாமி நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கின்றதோ, இந்த சாமி காவலுக்கு வந்து நிக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கின்றதோ, மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிளம்ப தவறாம போற மதுரை சனத்துல கொல்ல பேருக்கு தெரியாத ஒண்ணு.